இலக்கை முடிவு செய், அதை அடையும் வழியை இறுதி செய், பின் உன் பயிற்சியும் முயற்சியும் உன் வெற்றியை உறுதி செய்யும். தன்னம்பிக்கையுடன் வருகின்ற BT/BRTE தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று அயராது உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வியா அகாடமியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, படிக்கும்போது நமக்கு தூக்கம் வருதா, அந்த தூக்கத்தை எப்படி போக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. பதிவு முக்கியமானது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே எல்லோருக்கும் தூக்கம் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒன்று இருக்கும். சில பேருக்கு புக்கு எடுத்தாலே தூக்கம் வரும். ஸோ அவங்களால நல்லா படிக்கிறது முடியாது. ஸோ ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் கண்டென்ட் எல்லாத்தையும் தரோவாக படித்தா மட்டும்தான் நமக்கு அந்த தேர்வில் வெற்றிங்கிறது கிடைக்கும். ஸோ நமக்கு அடிக்கடி தூக்கம் வருது, ஸோ புக் எடுத்தாலே தூக்கம் வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் எல்லா கண்டென்ட்டையும் படித்து முடிக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. படிக்கும்போது தூக்கம் வருதுன்னா அதுக்கு முதல் காரணம் நாம் படிக்கிறதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறதில்ல. அதாவது நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே அந்த தூக்கம் அப்படிங்கிறது லேஸில் வராது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்டேயே நமக்கு நாம் பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது இந்த தூக்கம் வர்றதுக்கு முதல் காரணமாக இருக்குது. எந்த ஒரு செயலியும் நாம் நம்பிக்கையோட, அதாவது தன்னம்பிக்கையோட செயல்படும்போது கண்டிப்பாகவே அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு படிக்க தோணவே தோணாது. அப்படியும் மீறி நம்ம படித்தாலும் தூக்கம் தான் வரும். ஸோ அது மூலமாக நம்ம கண்டினியூட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக அங்கே இருக்கவே இருக்காது. செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது எதை எடுத்துக்கலான்னா, நம்மளோட ஸ்டடீஸ், அதாவது நம்மளோட காலேஜை பல வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருப்போம். ஸோ அப்போ தான் நம்ம கண்டினியூஸாக படிச்சிருப்போம். ஸோ அது பல வருஷங்கள் தாண்டி இப்போ நம்ம எக்ஸாமுக்காக படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக புக் எடுத்தாலே தூக்கம் வரும். ஸோ அந்த கேப் தான் செகண்ட் ரீசனாக இருக்கும். தேர்டாக பார்க்கும்போது நம்மளோட டயட்டை ப்ராப்பராக எடுத்துக்காமல் இருக்கிறது தான். ஸோ நம்மளோட டயட்டில் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரௌசினஸை தரும். ஸோ அப்போது ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தூக்கம்தான் வரும். ஸோ நம்ம எந்த உணவு பழக்கத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதும் தூக்கம் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. நான் சொன்ன இந்த 3 ரீசன் காமனாக எல்லாருக்கும் இருக்கும். அதையும் தாண்டி சில பேருக்கு வேறு காரணமாக இருக்கலாம். அதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஸோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கிறது அதர் ரீசனாக இருக்கலாம். ஸோ இந்த ரீசன்லேருந்து நம்ம எப்படி வெளிவர்றது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தூக்கம் வருதோ அப்போது அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த தூக்கம் ஃபாஸ்ட்டாகவே போயிடும். உங்களால் அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்ஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா, ஸோ படிக்கிறத மட்டுமே ஹேபிட்டாக வச்சுக்கக்கூடாது. அது பக்கத்தில் ஒரு சின்ன நோட்டில் நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் ஸ்க்ரிபிள் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம படிக்கவும் செய்வோம், அதே மாதிரி கைக்கு வேலையும் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது வரவே வராது. செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் வீட்டில் மலை நெல்லிக்காய் இருக்கும். ஸோ அந்த மலை நெல்லிக்காயை சின்ன சின்னதாக நறுக்கி உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தூக்கம் வருதோ அப்போது ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில் போட்டு அந்த சாறை மட்டும் அப்படியே உறிஞ்சி குடிச்சிக்கோங்க. ஸோ அப்போவே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு தூக்கமே வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. உங்களால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அதிகமாக படிக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் இல்லை அப்படின்னு எடுத்துட்டோன்னா லெமன் இருக்க செய்யும். அந்த லெமனை கட் பண்ணி ஒரு டம்ளரில் புழிஞ்சிருங்க. அந்த சாறை டம்ளரில் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வருதோ அப்போது ஒரு ட்ராப் குடிங்க. ஸோ அப்போது அந்த லெமன் சாறு உள்ளே போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ட்ரௌசினஸ், அதாவது தூக்கத்தை கலைச்சிரும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு அடுத்த ஒரு 30 மினிட்ஸ்க்கு தூக்கம் வரவே வராது. ஸோ இந்த டைமை நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த
டிப் என்ன அப்படின்னு எடுத்துட்டேன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே நைட் ஸ்டடி அதிகமாக பண்ணுவோம். ஸோ அப்படி நைட் ஸ்டடி பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெவி ஃபுட்டை வந்து நைட்டில் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஹெவி ஃபுட் எடுக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும் நம்ம தூங்குறதுக்கு. ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நைட் டைமில் எடுக்க வேண்டியது வந்து லைட் ஃபுட்டாக தான் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வந்து அதிகமாக எடுங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. கலோரிஸ் எல்லாம் அதில் இல்லையே இல்லை. அங்கே விட்டமின், மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதால உங்கள் பாடி வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். உங்களால் எக்கச்சக்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் செய்யும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ப்ரைவேட் டீச்சராக தான் இருப்போம். ப்ரைவேட் டீச்சராக இருந்தால் அந்த ஸ்கூலில் எந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம டயர்டோடு தான் வருவோம். ஸோ சில பேருக்கு ஆசை இருக்கும், வந்து வீட்டுக்கு போனோன்னே உட்காந்து படிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த டயர்ட் அப்படிங்கிறது நம்மளை வந்து படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் வந்து நல்லா தூங்குங்க. ஒரு ஷார்ட் ஸ்லீப் மூலமாக உங்களுக்கு வந்து பாடி ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா எடுத்து படிங்க. ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக புக் எடுத்து உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வேண்டாம். அது சில பேருக்கு மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். சில பேருக்கு வந்து தூக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ அப்போது அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஃபுல்லாகவே ரெஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. உங்களால் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிக்க முடியும். இப்போ நான் சொன்ன யோசனைகள் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அடிக்கடி தூக்கம் வரும். அந்த தூக்கம் வந்து ஒரு 1 வீக் 2 வீக் வந்து நாம் இந்த மெத்தடில் பழகிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தூக்கம் அப்படிங்கிறது போயிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தூக்கம் வரவே வராது. நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும், நல்லா படிக்கலாம். ஸோ ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா படிங்க. உங்களால் எந்த அளவுக்கு டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். வெற்றி உங்களுக்கு மட்டும்தான். உங்கள் அனைவருக்கும் அரசு வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.